ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனி ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் 2025 ஓப்பனிங் டேட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஜெர்மனியில் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் 2025ஓட ஓப்பனிங் டேட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஃபின்லாண்ட் ஒர்க் வீசா, அது மட்டும் இல்லாமல் நார்வே சீசனல் ஒர்க் வீசா 2025 அதை பற்றி நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெர்மனி அப்படின்னாலே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனுக்கான லீடிங் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் 4 lakh இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் 2025 அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி சிக்னிஃபிகண்ட் ரைஸ் இன் குளோபல் அகடமிக் மொபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லி ஃபண்டட் இல்லைனா பார்ஷியலி ஃபண்டட் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்பை 2025 வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஃபினான்ஷியல் பர்டன். ஜெர்மனி நிறைய டைவர்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெரிட் பேஸ்ட்லேருந்து நீட் பேஸ்ட் அவார்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் ரீஜனல் ஸ்பெசிஃபிக் ஃபண்டிங்குமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்மிஷன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை இந்த ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் 2025க்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட ஸ்காலர்ஷிப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஃபர் ஆகும். செகண்ட் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் SOP. ஃபோர்த் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஃபிஃப்த் ப்ரூஃப் ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி IELTS TOEFL இல்லைனா ஈக்குவலண்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரெஸ்யூம், அதாவது உங்களோட CV. செவன்த் ரிசர்ச் ப்ரொபோசல் ஆர் ஸ்டடி பிளான் இஃப் ரெக்வயர்ட். நெக்ஸ்ட் எயித் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் நீட். ஃபார் நீட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்க்கு இது கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம டாப் 10 ஸ்காலர்ஷிப் இன் ஜெர்மனி ஃபார் 2025 அட்மிஷன் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் அதோட ஓப்பனிங் டேட்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது DAAD டேட் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் May to June 2025. ஓவர்வியூ என்ன அப்படின்னா ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் ஃபார் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பார்க்க போகிறது ஹெயின்ரிச் பால் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் February to April 2025. ஓவர்வியூ பார்த்துடலாம். இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேஷனேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது எதை பற்றி அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் டெமோக்ரஸி. தேர்ட் பார்க்க போகிறது கான்ராட் ஆட்னர் ஸ்டிஃப்டங் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் March to April 2025. இவங்க அவார்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் எக்ஸலண்ட் அகடமிக் ரிசல்ட் அண்ட் லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் தான் இவங்களோட ஓவர்வியூ. ஃபோர்த்து பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் ஃப்ரிட்ரிச் எபர்ட் ஸ்டிஃப்டங் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் ரோலிங் February to May 2025 பீக்கில் இருக்கும். இவங்களோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா சோஷியலி கமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் ஸ்டடி லெவல்ஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் பார்க்க போகிறது ஜூச்லேண்ட் ஸ்டிபெண்டியம், அதாவது ஜெர்மனியோட ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் September to November 2025. இவங்களோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஃபண்டட் பை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இதுதான் இவங்களோட ஓவர்வியூ. சிக்ஸ்த்து பார்க்க போகிறது இராஸ்மஸ் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் August to October 2025. இவங்களோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட்டட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டடியிங் அண்ட் இன்டர்னிங் இன் ஜெர்மனி. இதுதான் இவங்களோட ஓவர்வியூ. செவன்த் பார்க்க போகிறது ஹம்போல்ட் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஓப்பனிங் டேட் கண்டினியூஸ், அதாவது இயர் ரவுண்ட்.
ஓவர்வியூ வந்து இவங்க வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அக்ராஸ் ஆல் டிசிப்ளைன்ஸ். 8th பார்க்க போகிறது வந்து ரோசா லக்சம்பர்க் ஸ்டிஃப் டங் ஸ்காலர்ஷிப். ஓப்பனிங் டேட் வந்து மே டு ஜூலை 2025. இவங்களோட ஓவர்வியூ என்னதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியோ பொலிட்டிக்கல் காசஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ஷனல் ரிசர்ச் ப்ரொப்போசல்ஸுமே இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 9th இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பே ஹோஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் ஈஸ்டர்ன் யூரோப். ஓப்பனிங் டேட் வந்து ஜனவரி டு மார்ச் 2025. இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்காக அப்படின்னா ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து ஸ்டடீஸை பவேரியாவில் பர்சியூ பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஸ்காலர்ஷிப். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 10th இப்போ நான் பார்க்க போகிறது வந்து அலெக்சாண்டர் வோன் ஹம்போல்ட் ஃபவுண்டேஷன் அவார்ட்ஸ். ஓப்பனிங் டேட் வந்து கண்டினியூஸ் இயர் ரவுண்ட் வரைக்கும் இருக்கும். ஓவர்வியூ வந்து என்ன அப்படின்னா இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைலி குவாலிஃபைட் ரிசர்ச்சர்ஸ் வேர்ல்டு வைடு, அவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து மல்டிபிள் ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் as long as அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் டெட்லைன்ஸ் டு நாட் கான்ஃப்ளிக்ட். இது ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எத்தனை ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் வேணால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மனி ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் 2025 ஓப்பனிங் டேட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்னால் என்ன, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை, ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்க்கு டாப் 10 ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் டேட் என்ன, ஓவர்வியூ என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, டியூஷன் ஃபீஸ் கம்மியாக கேட்குறாங்க அப்படின்ற வீடியோவையும் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணி எப்படி வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நாட்டுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.